ட்ரெய்லர் பாட்டெலாம் பார்த்து உங்களை பாராட்டினாரா? அவர்கிட்ட தான் ரொம்ப நாள் வேலை பார்த்துக்கிங்க நினைக்கிறேன். அவர்கிட்ட ஆக்சுவலாக முந்தின தான் நைட்டு போய் அவருக்கு ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன். ரொம்ப பெருமையாக சொன்னார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதை விசுவல் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது. கண்டிப்பாக இது வந்து பெரிய படமாக வரும், இது பெரிய படமாக ஃபீல் ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் தான் எனக்கு குரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் அவரோடவே நான் இருந்திருக்கேன். ஒரு டைரக்டருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், அதை எப்படி ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப நுணுக்கமாக அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன். அவருடைய உதவியாளராக இல்லாமையே நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் அது. ஸோ அந்த அனுபவம் தான் எனக்கு உண்மையிலே இந்த படத்துக்கான இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மூலதனமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப பெருமையாக சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து தயாரிப்பாளர்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க. தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து இயக்குனர் ஆகிருக்கீங்க. ஏன்னா உதவி இயக்குனர் இல்லைங்க. தயாரிப்பு நிர்வாகங்கிறது தயாரிப்பாளருக்கு அடித்தளமாக தயாரிப்பாளர் ஆக வேண்டிய இயக்குனர். நமக்கு எது வேணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு என்ன வேணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது நம்மளை நோக்கி வந்துடும். அதாவது அதனால தான் ஒரு டைரக்டரோட கிட்டத்தட்ட 10 வருஷம் அவருடைய ஆனந்தம்லேருந்து பையா வரைக்கும் அவரோட இருந்திருக்கேன். ஸோ ஒரு படம் எப்படி தயாரிக்கப்படுது, அது வந்து எப்படி இப்போ அது மேக்கிங் சைடு, அது சீன் சைடு, எல்லா விஷயத்துலையுமே நான் உள்ளே இருப்பேன். நான் வேறு எந்த அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த இயக்குநர்கள்ட்டையும் எந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் நான் ஒர்க் பண்ணல. ஸோ அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருந்தது. அது இல்லாமல் ஒரு அவரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 years 4 years இந்த கதைக்காக வேண்டியும் இந்த படத்துக்காக வேண்டியும் முழுக்க நான் வந்து இந்த படத்துடைய கதைக்களம், இந்த படத்துடைய கதை திரைக்கதை, டைலாக் ரைட்டர் மோனா பழனிசாமியோட டிஸ்கஷன், இப்படி கிட்டத்தட்ட 3-4 வருஷம் வந்து வேற எந்த வேலையும் பார்க்காம முழுக்க இந்த கதைக்காக வேண்டியே இருந்திருக்கேன். ஸோ அந்த வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் பார்த்தது. தயாரிப்பாளருக்கு அதாவது ஒரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலருங்கிறவங்க வந்து ஒரு டிசைனர், ஒரு படத்தோடைய டிசைன் பண்ணுறவங்க. இந்த டைரக்டருக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத எப்படி சிக்கனமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து யோசித்து செஞ்சோம்னா அவங்களோட தயாரிப்பு செலவு வந்து கன்ஃபார்மாக குறையும். அந்த ஒரு பகுதியில் அதை வந்து நான் டைரக்டருக்கு நீங்கள் கேட்டால் சொல்லுவார். கிட்டத்தட்ட அவருடைய எல்லா படங்களுக்கும் வெவ்வேறு தயாரிப்பாளர்கள், அவர் கமிட்டான வெவ்வேறு தயாரிப்பாளர்களோட நான் வந்து பணியாற்றிருக்கேன். அது வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப யோசிச்சு அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போய் தான் ஒரு வேலையை பார்ப்போம். இந்த இடம் வேணும்னா உடனே இந்த இடம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதை எப்படி சிக்கனமாக பண்ண முடியும், அந்த மாதிரி தான் யோசிச்சு செஞ்சுருக்கோம். அதனால் மேக்ஸிமம் நம்ம ஒர்க் பண்ண எல்லா படங்களுமே வந்து ரொம்ப சிக்கனமாக தான் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆனந்தம் முடிச்சு டைரக்டர் வந்து ரன் படம் சூர்யாவம்சியில் கமிட் ஆனாங்க. அப்போ வந்து ரத்ன சாருடைய ப்ரொடக்ஷன் அப்போ ரொம்ப பீக்கில் இருந்த டைம். ஸோ அப்போ வந்து படம் முடிஞ்சு அவர் ரத்ன சார் வந்து டைரக்டர் சொன்னார், இந்த படம் ரொம்ப சிக்கனமாக முடியறதுக்கு 2 பேர் காரணம். ஒன்று வந்து உங்கள் கோ டைரக்டர் கனக சபாபதி, இன்னொன்று வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் நம்ம செஞ்சதுக்கான பலன். அதுதான் அது கண்டிப்பாக எல்லா படங்கள்லையும் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிடுவோம். சார், ரம்மி ஆட்டத்தில் ஜோக்கர் ராஜாராணி கூட சேர்ந்தாதான் அது முழுமைப்பட்டுறதா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ராஜாராணி கூட 2 ராஜாராணி கூடயுமே ஜோக்கர் வராமல் ட்ரெய்லரில் தனியாக வர்ற மாதிரி இருக்குது. சென்றாயனும் சரி, பரோட்டா சூரியும் சரி. ஏன் அப்படி, என்ன படத்தில் சேர்றாங்களா, கூட நட்பாக இருக்காங்களே? அவங்களோட அறிமுகம் தான் உங்களுக்கு ஷார்ட் கட் பண்ணி காமிச்சிருக்கோம். மற்றபடி முழுக்க விஜய் சேதுபதி சார், இனியோ, சூரி 3 பேருமே வந்து இப்போ த்ரூஅவுட் ட்ராவலில் ஒன்றா தான் இருப்பாங்க. சென்ட்ராயன் வந்து சென்ட்ராயனுக்கும் இவங்க 3 பேருக்குமே, இனியோவுக்கும் விஜய் சேதுபதி சாருக்குமே காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ படத்தில் அது ட்ரெய்லர் ஷார்ட் தான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். மற்றபடி படத்தில் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒரு நேர்மையாக சொல்லுங்கள், காயத்ரியை விஜய் சேதுபதி எதுவும் சிபாரிசு பண்ணலையா? இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. யார? காயத்ரியை. இல்ல ஆக்சுவலா விஜய் சாரி காயு வந்து இவர் பிரேம் சார் தான் வந்து ரெஃபர் பண்ணாரு.
ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு, ஒரு ரேவதி மாதிரி வச்சுக்கலாம். ரேவதி மாதிரி பொண்ணு படித்த பொண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபீல்டில் தேவைப்படுது எனக்கு. இப்போ பிரேம் சார் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்க சார், காய் அப்படின்னு அவங்க போய் கதை சொல்கிறக்காண்டி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. போய் கதை சொல்கிறதுக்கு போய் உட்காந்தா அவங்க ஏதோ மென்னுட்டே இருப்பாங்க. எப்போ எங்கே பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான். நம்ம ஒன்று ஒரு சீன் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க கவனிக்காத மாதிரியே இருக்கும் எப்போவுமே. இவங்க ஏதோ மென்னுட்டே இருக்காங்களே, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு நம்ம ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கோபம் இருக்கும். அதோட சொல்லி முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் வந்து உட்காந்தோம்னா டேக்குன்னு சொல்லிட்டு உட்காந்தோம்னா உண்மையிலே நம்ம வந்து நினச்சி பார்க்காத மிரட்சியாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது எப்படி இவங்க கான்சியஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து மிரட்சி அடைவோம். அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க. அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்த பிரேம் சார், அவருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். விஜய் சேதுபதி சாருக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. எல்லாத்தையும் முதல் படத்துல அவங்க கதையை தேர்ந்தெடுக்கணும். நீங்க மட்டும் பக்கத்தில் இருக்க ஒரு கதையை தேர்ந்தெடுத்தீங்களா? 2 எப்படி அந்த உறவு 4 வருஷம் டிராவல் சொல்லி சார் கதை என்னோட சார். அவர் கதையை சொல்லணும்னு நீங்க அறிமுகப்படுத்தீங்களா? இல்லை சார், கதை திரைக்கதை டைரக்ஷன் நான், வசனம் தான் மோனா பண்ணிச்சேன் சார். அது எந்த அளவுக்கு முதல் தோல்வியா இருக்கு? அவர் வந்து ஆனந்தம்ல வந்து என்னோட ஆனந்தம்ல வந்து சார் வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரன்ல டைலாக் ரைட்டராக இருந்தாங்க. ஆக்சுவலாக பட்டாளம் படம் பண்ணுறப்ப தான் சார்ட்ட வந்து இந்த லைனை நான் வந்து சொன்னதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக இதை பண்ணலாம் சார், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணது, டைலாக் ஒர்க் பண்ணது, எல்லா ஏரியாவிலையும் அவருடைய பங்களிப்பு இருக்கு. மிக சரியான நபர், மிக ஒரு திறமைசாலி. அவர் என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப பலமாக இருந்தது. சார் படத்தில் பார்க்குற சேதுபதி சார் இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் படத்தில் சேதுபதி சார் ரொம்ப முன்னாடி கமிட்டான சேதுபதி சார். அவருடைய பீஸாக்கு அப்புறம் நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். சூதுகம் அப்போ தான் கமிட் ஆனார். அவர் வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட பல டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். அவருக்கு வந்து நீங்கள் என்ன சட்டை கொடுக்குறீங்களோ அந்த சட்டைக்கு தகுந்த மாதிரி ஆளாயிருக்காரு. அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். நான் வந்து அந்த ஜோசப் கேரக்டருக்கு வந்து சாரை பார்த்ததுக்கப்புறம் இவர் காஸ்டியூம் அனுப்பிச்சி வச்சோம். அவர் வந்து போட்டு ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஜோசப் கேரக்டர் கதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கில்ஸ் எடுக்கிறப்ப அவர் அந்த கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத வந்து எனக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு வந்தப்போ பார்த்து நான் உண்மையிலே மிரட்சி இருந்தது. இது வந்து உண்மையாகவே அவர் தானே அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ ஒரு உண்மையாக சொல்லணுன்னா இன்னைக்கு நிறைய நடிகர்களுக்கு மத்தியில் உண்மையாக சொல்லணும்னா ஒரு கேரக்டரை அந்த கேரக்டராகவே வாழ முயற்சி பண்ணுற ஒரு நடிகராக இன்னைக்கு அவர் இருக்கிறார். அது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. அதே மாதிரி இனிகோ பிரபாகர் வந்து இது வரைக்கும் அவர் பண்ண படங்களோட இந்த படத்தில் அவருக்கான இடம் வந்து ஒரு பெரிய இடமா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு அடுத்த ஹீரோஸ் தேடுற இயக்குநர்களுக்கோ தயாரிப்பாளர்களுக்கோ ரொம்ப சரியான சாய்ஸாக அவர் இருப்பார். இந்த படத்தில் அவருடைய எமோஷன் சைடு, ஆக்ஷன் சைடுலாம் ரொம்ப எக்ஸலண்டாக பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக அடுத்த ஒரு ஹீரோ வேணும்னு தேடி நிற்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு நடிகராக இருப்பார். வணக்கம். நான் வந்து ஒரு போன பிரச்சனையில் இன்கோ ஹீரோவை வச்சு நீங்கள் எடுப்பீங்களா கேட்டேன். அடுத்த லெவல் போகணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களும் ஆசைப்பட்டீங்க. அதை வந்து நீங்களே பண்ணுவீங்களா? ப்ரொவைடிங் தி பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக சார். அதில் என்ன சார் ஆச்சரியம் இருக்குது. எனக்கு வந்து அவர் இனியோ பிரகாரம் ரொம்ப நல்ல நண்பர். பர்டிகுலராக இந்த கதைக்குள்ளே ரொம்ப நாள் பழனிசாமி சார் இந்த கதைக்குள்ளே அவர் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல நடிகருக்கு வந்து அது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம என்ன ஒரு இயக்குனரோட பகிர்தல் இருக்கிறப்போ இன்னும் எளிமையாக இருக்கும். அவருக்கு அந்த பகிர்தல் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி வந்து ரொம்ப தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கிற யாரையுமே ரொம்ப ஈஸியாக தூக்கி கொண்டுட்டு வந்துடலாம். அந்த மோட்டிவ் 100% அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் என்ன சார் அடுத்தடுத்து அவர் வரப்போறதா தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சார். காயத்ரிக்கு ஒரு கேள்வி. காயத்ரி வந்து இந்த மாதிரி கிராமத்து எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அவளுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? அவள்கிட்ட கிராமத்து கேரக்டர்லாம் நம்பிக்கை எனக்கு உண்மையில சொல்ல போனா சொல்லி முடிவு பார்த்தீங்க. உண்மையில சொல்ல போனா எனக்கு ஆக்சுவலி நம்பிக்கை இருக்கல. அவங்க கதை சொல்லும் போது நான் ஒரு கிராமத்து கேரக்டர்ல சூட் ஆவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கல. ஆனா சார் வந்து நம்பிக்கை வச்சு சொன்னாங்க. எனக்கும் ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் அதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு இந்த படம் பண்ணேன். விஜய் சார்,
சூதுகவும் ரம்மின்னு சூதுகவும் ஓகே. அப்படின்னு உங்க பட்ட டைட்டில் அடிக்கடி இந்த சூது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. அதனால ரொம்ப இது ரொம்ப பிரியம் உண்டா உங்களுக்கு அதில் ரொம்ப விருப்பம் உண்டான்னு சூதாட்டம் அடுத்து ரேஸ்னு ஒரு படம் பேர் இல்லை சார் எனக்கு யாரும் தெரியாது சார். எஸ்கே சார் விஜய் சேதுபதி நடிக்கலன்னா இந்த படத்தை வாங்கியிருக்கீங்களா? இல்லை கட்டாயமா படம் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக வாங்கியிருப்பேன், அது எதுவும் டவுட்டே கிடையாது. விஜய் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ஆரம்ப காலத்தில் 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் நடிக்க வந்தார் இளைய தளபதி. ஸோ அவர் வரும்போது சீனியர் ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் சேர்ந்து நடிப்பார். சிவாஜி கூட ஒரு படம் அந்த மாதிரிலாம் விரும்பி நடிப்பாங்க. ஸோ இந்த ஜெனரேஷன் ஆர்டிஸ்டாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு முன்னே ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் கூட ஒருத்தர் கூட இணைஞ்சு நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா யார் கூட நடிப்பீங்க? பர்டிகுலர் யாரையும் சொல்லணும் தேவையில்லை நினைக்கிறேன். யார் கூட நடிப்பேன். இப்போ பிரபு சார் வந்துட்டாங்க, பிரபு சார், கார்த்திக் சார், யார் கூட நடிக்கலாம். அவங்களாம் பிரமாதம் நடிச்சேன். அவங்க கூட நடிக்கிறது நான் தான் கொடுத்து வச்சிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இதில் நான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் எல்லாருக்கும் நன்றி சார்.